வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் கிங்கரர் வதைப்படலத்தையும் ஜம்புமாலி வதைப்படலத்தையும் கேட்கலாம். கிங்கரர் வதைப்படலம். அனுமனை கொல்வதற்காக ராவணனால் ஏவப்பட்ட கிங்கரர்களை அனுமன் எவ்வாறு வதைக்கின்றான்ங்கிறத கூறக்கூடிய படலம் கிங்கரர் வதைப்படலம். இது வரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கிறோம்னா, அசோகவனத்தை முழுமையா அழிச்சிட்டு ருத்ரமூர்த்தியா நிற்கிறான் ஹனுமான். இதை பார்த்து பயந்து போய் அசோகவனத்தை பாதுகாக்கக்கூடிய பருவத்தோர் ராவணன் கிட்ட ஓடி போறாங்க. அசோகவனத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த அரக்கிகள் நேரா அரசவைக்கு ஓடி வராங்க. ராவணனை பாக்குறாங்க. அவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது, அவங்களுடைய நாக்கெல்லாம் குளறுது. ராவணன் அந்த பருவத்தவர்களை பார்த்து கேட்கிறான், ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிறீங்க, உங்க உடலெல்லாம் ஏன் நடுங்குதுன்னு கேட்கிறான். மூலகுக்கும் தலைவா மகாபிரபுவே, உமக்கு வெற்றியே உண்டாகட்டும்னு சொல்லக்கூடிய அரக்கைகள் அசோகவனத்து நிகழ்ச்சிகளை ராவணன் கிட்ட சொல்றாங்க. இலங்கையின் இறைவனே, உங்களுக்கு பிடித்த அசோகவனத்தை ஒரு குரங்கு முழுவதுமாக நாசம் செய்து விட்டதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கக்கூடிய ராவணன் கண்ணா பின்னான்னு சிரிக்கிறான். அதுல ஒரு அரக்கி கொஞ்சம் தைரியமா சொல்றான், அரசே, அந்த குரங்கு விஸ்வரூபம் எடுத்து வந்து வனத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி தூர தூக்கி வீசுது. செடி கொடிகளை எல்லாம் நாசம் செய்து விட்டது. அசோகவன மரங்களும் செடி கொடிகளும் அழிந்தது போல மிருகங்களும் பறவைகளும் கூட செத்து மடிகின்றன இறைவா. மரங்களை பிடுங்கி மாளிகையில் மோதி மாளிகைகளையும் இடித்து மண்மேடாக்கி விட்டதுங்கிறார். அரசே, வேள்வி மண்டபத்தை கூட அடியோடு பெயர்த்தெடுத்து வீசிவிட்டதுன்னு சொல்லக்கூடிய அரக்கி தொடர்ந்து சொல்றா, ஆனால் அரசே, இவ்வளவுக்கும் சீதை உள்ள பகுதிக்கு மட்டும் அந்த குரங்கு எந்தவித சேதமும் செய்யவில்லை. ஒருவேளை அந்த குரங்கு சீதையின் கணவனான ராமனின் தூதுவனாக வந்திருக்குமோ, சீதைக்கு சாதகமாக இருக்கிறதேன்னு அவளோட சந்தேகத்தையும் கேட்கிறா அந்த அரக்கி. ராவணன் அந்த அரக்கிகளை பார்த்து சொல்றான், ஒரு சாதாரண குரங்கு அசோகவனத்தை அழிச்சிருச்சா? கனவு எதுவும் கண்டீங்களா? ஒரு குரங்கால அசோகவனத்தை அழிக்க முடியுமா? இல்ல உங்க எல்லாரோட மூளையும் குழம்பி போச்சா? நீங்க சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? வேற யார்கிட்டையும் இப்படி போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, போங்க போய் வேலையை பாருங்கன்னு ராவணன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கடல் அலை போன்ற மிகப்பெரிய ஆரவாரம் கேக்குது. கம்பர் சொல்றாரு, மண்டலம் கிளிய வாயில் மரிகடன் மோளை மண்ட என் திசை சுமந்த மாவும் தேவரும் இரியல் போக தொண்டைவார் அரக்கிமார்கள் சூழ் வயிறு உடைந்து சோர அண்டமும் பிளந்து விண்டதாம் என அனுமன் ஆர்த்தான்கிறார். அனுமன் போட்ட சத்தத்தினால வானமும் பூமியும் பிளந்து நிக்குதாம். 8 திசைகளையும் காவல் காக்கக்கூடிய யானைகளும் தேவர்களும் செதறி ஓடுறாங்களாம். அரக்கர்கள் தங்களுடைய வயிற்றில் அடித்து கொண்டு அரக்க பறக்க ஓடுறாங்கிறார். அனுமனின் ஆரவார சத்தம் ராவணனுக்கும் கேக்குது. ராவணன் அப்படி திரும்பி பார்த்து சிரிக்கிறான். ராவணனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோபத்தையும் பொறாமையையும் அவன் வெளிக்காட்டல, அதுக்கு பதிலா புன்முறுவல் போக்குறான்னு கம்பர் சொல்றாரு. மென்மையாக சிரித்து கொண்டே கிங்கரர்களை பார்க்கிறான் ராவணன். அந்த சிரிப்பினுடைய பொருள் புரிந்த கிங்கரர்கள் போருக்கு தயாராகிறாங்க. கிங்கரர்களோட எண்ணிக்கை 80,000 பேருன்னு வான்மீகம் சொல்லுது. ஆனா கம்பர் எண்ணிக்கை எதுவும் சொல்லாம எண்ணிறத்தோர், அதாவது நிறைய பேருன்னு சொல்லி முடிக்கிறார். சூலம், வாழ், உலக்கை, கூர்மையான வேல், தோமரம், தண்டாயுதம், பிண்டிபாலம் முதலான படைக்கலங்களை இவங்க எடுத்துக்கிட்டு ஏதோ இந்த உலகத்தையே அழிக்க போற மாதிரி இந்த அரக்கர் படையெல்லாம் அசோகவனத்தை நோக்கி போகுது, அனுமனை அழிக்கிறதுக்காக. வலு சண்டைக்கு போகக்கூடிய அரக்கர்கள் வந்த சண்டையை விடுவாங்களா என்ன? போருக்கு போகக்கூடிய அந்த அரக்கர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா முன்னாடி நடந்து போகக்கூடியவங்க எல்லாத்தையும் சீக்கிரம் போங்கன்னு சொல்லி எல்லாரும் அசோகவனத்தை நோக்கி போறாங்க. அசோகவனம் எப்படி இருக்குதுன்னா, மேகமில்லாத வானம் போல வெறிச்சுன்னு இருக்கு. அசோகவனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு வெட்டு வெளியா கிடக்குது. இதை பார்க்கக்கூடிய கிங்கரர்களே ஷாக் ஆயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். நீ பார்த்த இப்படியா கேட்பாங்க? அஜானு பாகுவா வானுயர்ந்து நிற்கக்கூடிய ஹனுமனை பாருங்க. அவனை பார்த்த உடனே கிங்கரர்கள் எல்லாரும் கோபத்தோட தான் கையில இருக்கக்கூடிய உலக்கை, வாள், ஈட்டி எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. அனுமன் அவ்வளத்தையும் தன்னுடைய ஒத்த கையால தட்டி விடுறாரு. படைக்கலங்கள் அவ்வளவும் காத்தா பறக்குது. அங்கே நடக்கக்கூடிய சண்டை காட்சியை கம்பர் வர்ணிக்கிறாரு. வாள்கள் விற்றன, விற்றன வரிசிலை, வைர தோள்கள் விற்றன, விற்றன சுடர்மழு சூலம், நாள்கள் விற்றன, விற்றன நகையை சீட்டம், தாள்கள் விற்றன, விற்றன படையுடை தடக்கைங்கிறார். அனுமன் தன்மேல் விழக்கூடிய படைக்கலங்களை தட்டிவிட்டு மறுபடியும் தாக்க ஆரம்பிக்கிறான் அரக்கர்களை. அப்படி அனுமன் தாக்க ஆரம்பிக்கும் போது அரக்கர்களுடைய வாள்கள் ஒடியுதான், அவர்களுடைய வில்கள் ஒடிஞ்சு போகுதாம், அரக்கர்களின் தோள்கள் அத்து கீழே விழுதாம், பழுக்க காய்ச்சின இரும்பு மாதிரி ஒளி வீசக்கூடிய வேலாயுதங்கள், சூலாயுதங்கள் ஒடிபட்டு கீழே விழுதாம், நட்சத்திரங்கள் உதிர்ந்த மாதிரி
அரக்கர்களின் பற்கள் உதிருதான். படைக்கலன்களை தாங்கக்கூடிய அரக்கர்களது கைகள் அற்று கீழே விழுதுங்கிறார். அரக்கர்களை ஹனுமான் எப்படி கொல்றாங்கிறத கம்பர் சொல்றாரு. ஓடிக்கொன்றனன் சிலவரை, உடல் உடல் தோறும் கூடிக்கொன்றனன் சிலவரை, கொடுநெடு மரத்தால் சாடிக்கொன்றனன் சிலவரை, பிணந்தோறும் தடவி தேடிக்கொன்றனன் சிலவரை, கரங்கென திரிவான்கிறார். கரங்கென திரிவான்னா காற்றா பறக்கிறான்னு அர்த்தம். காற்றாடி போல் பறக்கக்கூடிய ஹனுமான் அந்த அரக்கர் படையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரக்கர்களையும் தேடி பிடிச்சு கொள்றான். சில அரக்கர்களை ஒருத்தரோட ஒருத்தருடைய உடல் மோத வச்சு கொள்றான். இன்னும் கொஞ்சம் பேரை அங்க மிச்சமா இருக்கக்கூடிய பெரிய மரங்களை வேரோட பிடிங்க அடிச்சு கொள்றான். கொஞ்சம் பேர் இதுக்கெல்லாம் பயந்து போய் பிணங்களுக்கு நடுவுல மறைஞ்சிருக்காங்க. அந்த அரக்கர்களையும் தேடி பிடிச்சு கொள்றான்னு கம்பர் சொல்றார். கிங்கரர் படையில இருக்கக்கூடிய அத்தனை அரக்கர்களையும் கொன்று குவிச்சிட்டான் ஹனுமன். இப்ப ராவணன் கிட்ட போய் கிங்கரர் படையில யாருமே உயிரோடு இல்லைன்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால அந்த நகரத்தை காக்கக்கூடிய தேவர்கள் என்ன பண்றாங்க, பயந்து போய் ராவணனோட சபைக்கு ஓடுறாங்க. ராவணன் கிட்ட போய் சொல்றாங்க, கிங்கரர் படையில ஒருத்தர் கூட உயிரோட இல்லை, அந்த குரங்கு அத்தனை பேரையும் கொன்னுருச்சுங்கிறாங்க. இதை கேட்கக்கூடிய ராவணனுக்கு அவ்வளவு கோபம் வருது. கண்கள் எல்லாம் சிவக்குது. பக்கத்துல பாக்குறான், ஜம்புமாலி நிக்கிறாப்ல. ஜம்புமாலி ராவணனின் படைத்தலைவர்கள்ல ஒருத்தன். ஜம்புமாலிய கூப்பிட்டு சொல்றான், நீ 4 வகை படைகளையும் அழைத்து கொண்டு அந்த வானரத்தை அடக்கிட்டு வான்னு சொல்றான். ஜம்புமாலிக்கா அவ்வளவு சந்தோஷம். 4 வகை படைகளையும் அழைச்சிக்கிட்டு சந்தோஷமா ஜம்புமாலி அசோகவனத்தை நோக்கி போறாப்ல. இனி நாம கேட்கக்கூடிய பகுதி ஜம்புமாலி வதைப்படலம். ஜம்புமாலி 4 வகை படைகளோட அசோகவனத்துக்குள்ள போறாப்ல. கிங்கரர்களை கொன்று குவிச்ச அனுமான் ருத்ரமூர்த்தியா உட்கார்ந்துருக்கிறார். கம்பர் சொல்றார், இருந்தனன் எழுந்தனன், இழிந்தனன் உயர்ந்தான், திரிந்தனன் புரிந்தனன் என நனி தெரியாதார், விரிந்தவர் குவிந்தவர் விளங்கினர் கலந்தார், பொருந்தினர் நெருங்கினர் களம்பட புடைத்தான்கிறார். புதிதாக படை வீரர்கள் வர்றதை பார்க்கிறாரு ஹனுமான். அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவர் அப்படி மெல்ல எந்திரிச்சு நிற்கிறாரு. அந்த படைகளை பார்த்த உடனே தோரண வாயில்ல அமர்ந்து இருக்கக்கூடிய ஹனுமான் படைகளை பார்த்த உடனே கீழிறங்கி வாராரு. எந்திரிச்சு நின்று அந்த படையில அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி அத்தனை பேரையும் கொல்றாரு. இவருக்கு பயந்து ஓடுறவங்களையும் பிடிச்சு இழுத்து கொல்றாரு. களம் பட புடைத்தான். அந்த களத்துல ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாத அளவிற்கு அத்தனை பேரையும் கொன்னு குவிக்கிறாரு ஹனுமான். ஜம்புமாலி படையில சண்டை போடக்கூடிய அரக்கர்களின் நிலை என்னன்னு கம்பர் சொல்றாரு. வெகுண்டனர் வியந்தனர் விழுந்தனர் எழுந்தார், மருண்டனர் மயங்கினர் மறிந்தனர் இறந்தார், உருண்டனர் உலைந்தனர் உழைந்தனர் குழைந்தார், சுருண்டனர் புரண்டனர் தொலைந்தனர் மலைந்தார்ங்கிறார். அனுமனோடு சண்டை போடக்கூடிய அந்த அரக்கர்கள் அனுமனை வியந்து பார்க்கறாங்க. ஏ அப்பா, இவனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்குன்னு வியந்த வண்ணம் கீழே விழுறாங்க. கீழே விழுந்தவங்க எந்திக்கிறாங்க, மறுபடி மயங்கி கீழே விழுந்து இறந்து போறாங்க. சில பேர் உருண்டு உடல் வருந்தி துவண்டு அழிஞ்சு போறாங்க, சுருண்டு புரண்டு இறந்து போறாங்கன்னு சொல்றாரு கம்பர். ஜம்புமாலியும் விடாம ஹனுமன் கூட போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. அம்பு மழை பொழியிறாப்புல. ஆனா ஹனுமான் என்ன பண்றாரு, அவ்வளவு அம்பையும் தன்னுடைய கையால் தட்டி விட்டு ஜம்புமாலியினுடைய தேர்ல வச்சு ஜம்புமாலியை கொன்னுடுறாரு. ஜம்புமாலியை கொண்ட ஹனுமான் மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த தோரண வாயில்ல ஏறி அமர்ந்துக்கிறாரு. ஜம்புமாலியும் படை வீரர்களும் கொல்லப்பட்டாங்கிற விஷயம் ராவணனுக்கு போய் சேர்ந்தாச்சு. ராவணனுக்கு இப்பதான் சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்ப வந்திருக்கிற வானரன் யாரு, அவன் எப்படி இவ்வளவு பலசாலியா இருக்கான்னு நினைக்கக்கூடிய ராவணன் அடுத்து பஞ்ச சேனாதிபதிகளை அனுமனை கொல்றதுக்காக அனுப்புறாப்புல. ராமநாமத்தை சொல்லியவாறு பஞ்ச சேனாதிபதிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஹனுமான். நாமும் ஹனுமானோடு இணைந்து ராமநாமத்தை சொல்லுவோம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம், ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம், ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இந்த காணொளியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.